சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம்னா சவுதி அரேபியா அமெரிக்காவோடு நெருங்கிய நட்பை பாராட்டுகிற நாடாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக தற்போது அமெரிக்கா விட்டு கொஞ்சம் தள்ளி வருகிற காட்சிகள் நீங்க பார்க்கலாம். F-35 விமானங்கள் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தருவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் இன்னும் அதற்கான முழுமையான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக செய்திகளை நம்ம பார்க்க முடியாத அதே நேரம் அணு ஆயுதத்தை ஈரான் பெற்றுக்கொண்டு விடும் என்கிற ஒரு நிலை இருக்கிற போது தனக்கு அணு ஆயுதம் தேவை என்கிற அடிப்படையும் சவுதிக்கு இருக்கிற காரணத்தினால பாகிஸ்தானோட ஒரு நெருங்கிய மிலிட்டரி ஒப்பந்தத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. டர்க்கியோட பண்ணியிருக்கிறாங்க, ஈஜிப்டோட பண்ணியிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ் அல்லாத அரபு கண்ட்ரீஸ்களோட ஒப்பந்தங்களை போட்டு ராணுவ வலிமையை அதிகரித்துக் கொண்டே வருகிறது சவுதி அரேபியா. இதுவும் யுஏஇக்கு பிடிக்காத ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரீஸோட இவங்க நெருங்குறாங்க. குறிப்பாக ஈஜிப்டோட நெருங்கியது. அதே போன்று யூரோப்பினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய டர்க்கியோட இவங்க ராணுவ ஒப்பந்தங்களை வச்சுக்கிட்டது. இதுவெல்லாமே சவுதி அரேபியா ஒரு அரபிக் நேட்டோவை உருவாக்குவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா டர்க்கி இடத்துல அணு ஆயுதம் இல்ல, ஈஜிப்ட் இடத்துல அணு ஆயுதம் இல்ல, சவுதி இடத்துல இல்ல, ஆனா பாகிஸ்தான் இடத்துல இருக்கிறது. எனவே அணு ஆயுத பலம் கொண்ட ஒரு நாடு நம்மளோட இருக்கு. இந்த 4 நாடுகள்லையும் மிக முக்கியமாக ஆயுத பலம் கொண்ட நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பாகிஸ்தான் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் டர்க்கி கூட. டர்க்கி நிறைய தயாரிக்கிறாங்க, ஆனா ஆயுத பலம்னு வந்துட்டா பாகிஸ்தான் தான். அதனால தான் பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போடப்பட்டதோட சவுதி அரேபியா செய்த சில வேலைகள் என்னன்னு கேட்டா பாகிஸ்தானுடைய தாக்குதல் விமானங்கள், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான சில படைப்பிரிவுகளை சவுதியில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 2 வீக்குக்கு முன்னாடியே அந்த வேலைகளை அவங்க பார்த்துட்டாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய படைப்பிரிவுகளுக்கு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி கொடுப்பதே பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் என்பதும் ரகசியமான பரகசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி 2-3 நாட்களுக்கு முன்பதாக இந்த ஒபெக்ல இருந்து இவங்க வெளியேறதுக்கு முன்பதாக லிபியாவில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளுக்கு பாகிஸ்தான் வழியாக சவுதி அரேபியா ஆயுதங்களை கொட்டி கொடுத்திருக்கிறது. இதுவும் யுஏஇக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பாக மாறி இருக்கிற காரணத்தினால தான் சவுதி அரேபியாவுக்கு கீழே நம்ம இருக்கிறத விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கீழே நம்ம போயிருவோம் என்கிற முடிவுக்கு யுஏஇ தெளிவாக வந்துட்டாங்க. அதை தாண்டி நம்ம இந்த ஈரான் மீதான யுத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் மீதான யுத்தத்தில் ஈரானோட சண்டை பிடிக்கத்தான் வேணும், ஈரானை தாக்கத்தான் வேணும் என்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு நின்றது யாருன்னு கேட்டால் யுஏஇ.